வணக்கம் நான் உங்க ஷப்தீனா வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போது ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். அந்த ரெசிபி என்னன்னா ரோட் சைடுல பண்ற காளான் எப்படி பண்றது பார்க்க போறோம். இந்த ரோட் சைடு காளான் வந்து எப்படி ட்ரையா வீட்ல பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்க பொருளை வச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதோட பஜ்ஜி மிளகா நீங்கள் வீட்டில் ரெகுலராக பண்ணுற ஸ்டைல் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? மஷ்ரூம் ஒரு பாக்கெட், கேபேஜ் 100 கிராம், மைதா 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், பொடிசா நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், தக்காளி 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரோட் சைட் மஷ்ரூம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி முட்டைகோஸை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வெறும் மஷ்ரூம் போட்டு பண்ணோன்னா உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும். அதனால் முட்டைகோஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு திக்கான ஒரு பேட்டர் டெக்ஸ்சர் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போது அந்த கேபேஜ் எப்படி கட் பண்ணி போட்டிங்களோ அதே மாதிரி இந்த மஷ்ரூமும் கட் பண்ணி போட்டுருங்க. இதுக்கு பிறகு தேவையான உப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இங்கேயும் அதிகமாக போட்டு அதுக்கப்புறம் மசாலா குக் பண்ணும் அதிகமாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் தேவையான அளவுக்கு சால்ட்டு போடுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், மீதி பவுடர் கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரதுக்காக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு கொத்தமல்லி, மைதா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்காக மைதா யூஸ் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு. அதனால தான் இந்த 2 ஃப்ளவரும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே டைமில் மைதா அதிகமாக இருக்கும், கார்ன்ஃப்ளவர் கம்மியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த மசாலா கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் வந்துருக்கணும். நீங்கள் எடுத்து நீங்கள் கீழே போட்டுன்னா ரவுண்டாக விழணும். இதுக்கு பிறகு எண்ணெய் கடாய் சூடாக இருக்குது. 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க கரெக்டான சூடில். இந்த ரோட் சைடு காளான் வந்து மசாலா மாதிரி, அதாவது தக்காளி சாஸ்லாம் போட்டு குக் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து அரைச்ச தக்காளி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண போதும். அது எப்படி பண்ணுறது சொல்லி அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த மஷ்ரூமை இந்த மாதிரி கலரில் கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்படியே சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் வடை சாப்பிட்ற அந்த கான்செப்ட் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். ரெடியானதை அப்படியே இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். இதுக்கு பிறகு இன்னொரு பேன் எடுத்துக்கங்க. அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்க இந்த பூண்டு போட்ட பிறகு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா, மஞ்சத்தூள், மீதி உள்ள சில்லி பவுடர், அதே மாதிரி தனியா பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த பவுடர் மசாலா போட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அப்படின்னா இந்த மசாலா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்ச பிறகு மசாலா பவுடர் பண்ணணும். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது மேலோட்டமாக அந்த ஆயில் வர ஆரம்பிக்கும். அப்போது இந்த மசாலா வெந்துச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இதுக்கு பிறகு சால்ட்டு, நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்லேயும் உப்பு போட்டிருக்கோம். இந்த இடத்துல உப்பு ஆட் பண்ணுறோம். அதனால் தேவையானதுக்கு கரெக்டாக பார்த்து போடுங்க.
இந்த இடத்துல டொமேட்டோ கெச்சப்பும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான சைடில் கொஞ்சம் புளிப்பு காரம் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு கொதி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். அதாவது அந்த புளிப்பு தன்மை போகணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா டாஸ் பண்ணி சூடாக சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இதோட எல்லாருக்கும் பிடிச்ச இந்த மிளகாய் பஜ்ஜி பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஸ்டஃப்டு சில்லி பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள்: பஜ்ஜி மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, உருளைக்கிழங்கு 2 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், ஓமம் சிறிதளவு, குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஸ்டஃப்டு பஜ்ஜிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க கையில் நல்லா மசிச்சு போடுங்க. இதுக்கு பிறகு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போடுங்க. பச்சை மிளகாய் அதே மாதிரி 2 நம்பர். அதுக்கு பிறகு உப்பு, சில்லி பவுடர், சாட் மசாலா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் கொத்தமல்லி ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துருக்கணும். அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பஜ்ஜி மிளகாய் நீங்கள் வாங்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்க விதையை எடுத்துடணும். அதனால் இந்த பஜ்ஜை கட் பண்ணும்போது கொஞ்சம் கார்னர் மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கொஞ்சம் கேப் விட்ட பிறகு நடுப்பகுதியில் மட்டும் கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எடுத்துருங்க. இந்த விதை எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக கிளியர் பண்ண அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எதுக்காக இந்த விதையை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பச்சை மிளகாய் அந்த ஸ்டஃபிங்கில் இருக்குது. இதில் இருக்க விதையும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப காரம் அதிகமான நல்லா இருக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால தான் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்டஃபிங்கை அப்படியே கரெக்டாக வச்சுருங்க. தேவையான அளவுக்கு ரொம்ப அதிகமான ஸ்டஃபிங் வைக்க வேண்டாம். கரெக்டான அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் அதே மாதிரி இந்த ஸ்டஃபிங் பதிலாக வேறு எதுனா ஸ்டஃபிங் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சீஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள நான்வெஜ் ஸ்டஃபிங் வைக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு. இந்த கடலை மாவு யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி மிளகாய் அளவு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் அப்படியும் ஃப்ரை பண்ணலாம். அடுத்தது இந்த பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் பஜ்ஜி எப்போ பண்ணாலும் இந்த பேட்டர் ரெடி பண்ணுற குவான்டிட்டி என்னன்னா, கடலை மாவு 1 மடங்குனா 1/2 மடங்கு அரிசி மாவு இருக்கணும். அதுக்கு பிறகு மிளகாய் பவுடர், உப்பு, மஞ்சத்தூள், சீரகம் பவுடர். நார்மலாக நம்ம வீட்டில் பஜ்ஜி மாவு பண்ணும்போதோ இல்லை டீ கடையில் பண்ணும்போதோ இந்த சில்லி பவுடர், அஜ்வாயின் அதாவது ஓமம் இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்மளோட ப்ரிப்பரேஷனில் இந்த ஓமம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு குக்கிங் சோடா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இந்த குக்கிங் சோடா எதுக்காக ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங் நல்லா வரும். அதே டைமில் அந்த மிளகாய் மேலே வர லேயர் வந்து கரெக்டான தின் லேயராக வரும். அதனால தான் இந்த குக்கிங் சோடா போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த கடலை மாவு வந்து கட்டியாக இருக்கக்கூடாது. அந்த லம்ப்ஸ் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கோட்டிங் கிடைக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்சரில் எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த பஜ்ஜி மாவு ஒட்டாது. அதே டைமில் ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு கோட்டிங் அதிகமான ஒரு திக்கான கோட்டிங் கொடுத்துரும். அதனால் கரெக்டான டெக்ஸ்சருக்கு நான் ரெடி பண்ண மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் 1 by 1 ஃப்ரை பண்ணுங்கள்.
எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே சொல்கிறது தான் சூடாக இருக்கணும் எண்ணெய். அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கும். ஒரு சூப்பரான ஸ்டஃப் மிர்ச்சி பஜ்ஜி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிளகா பஜ்ஜியோட ஒரு காரமான நல்லா தின்னாக ஒரு தேங்காய் சட்னி அப்படி இல்லை கார சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்பப்பா 1 இல்லை 2 இல்லை 4-5 உள்ளே போகும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன். என்ஜாய் பண்ணுங்கள்.